புதுவுறவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். எவ்வளவுதான் ஓ பன்னீர்செல்வம் இறங்கி போனாலும் கண்டுகொள்ளாத இபிஎஸ். ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது கடுமையான மனக்குமுறலில் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வழியில், ஜெயலலிதா அவருடைய வழியில், ஜெயலலிதாவுடைய வழிகாட்டுதலில் 3 முறை முதலமைச்சராக ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக விளங்கிய ஓ பன்னீர்செல்வம் இப்படி இறங்கி போகலாமா? எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ இறங்கி போய் கெஞ்சுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் மீது இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அவர் மீது இருக்கக்கூடிய அக்கறையில் மனக்குமுறலாக ஒரு டென்ஷனாக தான் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் இறங்கி போகக்கூடாதுங்க. அதிமுகனுடைய கட்சி இன்னைக்கு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சரியாக நிர்வாகம் பண்ண தெரியாமல் இன்னைக்கு சிதறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டாக் சமூக வலைதளத்தில் இருக்குது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி கட்சியிலிருந்து வெளியில் இருந்தாலும் கட்சி ஒன்றுபடணுங்கிறதுல 3 பேரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த 3 பேருடைய முயற்சியும் படுதோல்வியில் தான் போய்கிட்டு இருக்கு. காரணம், எடப்பாடி பழனிசாமி அதற்கு எந்த விதமான ஒப்புதலோ ஒரு இணக்கமான பதிலோ இது வரைக்கும் சொல்லாத எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலுக்கு முன்பாக கூட ஏதாவது ஒரு இணைவதற்குண்டான பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்னா அதற்கும் மிகப்பெரிய சந்தேக கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, ஓ பன்னீர்செல்வம் இவ்வளவு இறங்கி போயும் எடப்பாடி பழனிசாமி ஏன் சேர்க்கவில்லை, ஒன்றிணைக்கவில்லைங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்போது இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடக்கிறதா? ஓ பன்னீர்செல்வம் யாரோ ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சாதாரண கிடையாது. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்படி இருக்கின்ற போதிலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஒரு நம்பிக்கைக்குரிய, அதாவது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாபெரும் முதலமைச்சராக, மாபெரும் தலைவராக, அதிமுகங்கிற மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி புரிந்த ஒரு மாபெரும் பெண்மணி அவங்க, மாபெரும் முதலமைச்சர் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலில் ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்துல இருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த கதி அப்படின்னா மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன கதி அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியோட தான் இந்த அதிமுகனுடைய உட்கட்சி பிரச்சனை அடுத்தடுத்து நகர்கிறது. சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் ஓ பன்னீர்செல்வம் குரல் கொடுக்கிறார். ஆனால் எஸ்பி வேலுமணி ஓ பன்னீர்செல்வத்திற்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல, மறுக்கப்படுகிறார், நேரத்தை தட்டி கழிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நேற்று முன்தினத்து நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதிமுக. அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கூட வாக்கு செலுத்தினார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். கட்சிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துறாரு, கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். காரணம் என்னன்னா, கட்சி பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் நம்ம ஒன்றிணைங்கிற ஒரே ஒரு மைய புள்ளியில் ஓ பன்னீர்செல்வம் செயல்படுறாரு. ஆனால் இந்த அளவுக்கு இறங்கணுமா, இந்த அளவுக்கு போய் கெஞ்சணுமா, இந்த அளவுக்கு போராடணும் தான், தப்பு கிடையாது. ஆனால் இவ்வளவு போய் இறங்கி கெஞ்சணுமா அப்படின்னா இந்த கெஞ்சல் கொஞ்சல் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதற்காக, என்ன நடக்குது அதிமுகங்கிற இன்னொரு பார்வை இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் மற்ற நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தன் கட்டுப்பாட்டுகள் வைத்து கொண்டிருந்தாலும் கூட ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு இங்கே யாருமே இல்லையா? சீனியர்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நம்பிக்கையான ஒரு பாத்திரமாக யாரும் சீனியர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை நம்பவில்லையாங்கிற ஒரு கேள்வி இங்கே எழத்தான் செய்கிறது. காரணம் என்னென்னா, ஒரு 10 பேர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இணைக்கலாம். ஏன்னா இது கடந்த 6 மாதம், ஒரு ஆண்டுக்கு முன்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் கொண்ட குழு சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஓ பன்னீர்செல்வத்தை ஒன்றிணைக்கணும், கட்சி ஒன்றிணைக்கணும் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய ஒரு பேசுபொருளான செய்தியாக மாறியது. ஆனால் அதுபோல் அது நடந்ததா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்போது கட்சி ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற பேச்சு வருகின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தல் களம் காணும்போது மிகப்பெரிய தோல்வி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்போது வரைக்கும் நிலவி கொண்டு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய செல்வாக்கு இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்கள்லையும் அவருடைய செல்வாக்கு இருக்கிறது. சசிகலா அவர்களுக்கு ஒரு ஆதரவு பெற்ற வாக்காளர்கள் இருக்கிறாங்க, டிடிவிக்கு ஆதரவாக வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவர்களை இந்த வாக்குகளை எல்லாம் தவறவிட்டால் இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவான ஒரு செய்தியாகத்தான் பார்க்க முடியும். இந்த டெல்டா மாவட்டம் சரி, தென் மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய வாக்குகளை நான் எப்படியாவது பெற்றுவிடுவேன் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அது தேர்தல் நேரத்தில் இது கை கொடுக்காமல் போனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு நிலையை கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரிந்தே இங்கே ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் தான் பெரிய இடத்துல இருக்கிறேன், நான் தான் தலைமையில் இருக்கிறேன், நான் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறேன். முன்பு அது நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தீங்க, நான் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தால் இது பழைய கதை. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைமை,
என் கட்டுப்பாட்டில் தான் கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது, என் கீழே தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க, நானும் தொண்டர்கள் ஒருவனாகத்தான் இருக்கிறேன். அந்த தலைமை பண்புங்கிற அந்த ஒரு மமதியிலே அந்த ஒரு எண்ணத்திலே நான் இல்லை, தொண்டனுக்குள் தொண்டனாகத்தான் இருக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அப்போ தொண்டனுக்குள் தொண்டனாக இருக்கிறேன்னா தொண்டர்களுடைய மனநிலையும் தொண்டர்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தணும்னா கட்சி ஒன்றிணைக்கணும்னு தொண்டர்கள் கேட்குறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரா? இல்லை. அப்போது என்ன நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? கட்சிக்குள்ளே இணைக்கின்ற போது பல்வேறு பிரச்சனைகள் வரும், தலைமை பண்புக்கு பிரச்சனை வரும், நம்ம பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு தொந்தரவு கிடைக்குங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒன்றிணைக்க மாட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தால் அது உண்மையாக இருந்தாலும் கூட வேறு ஒரு உண்மைகள், பல உண்மைகள் இருக்குமோ, அப்படி பல சதிகள் இருக்குமோ அப்படிங்கிற இன்னொரு கோணத்திலேயே நம்ம சிந்திக்க தான் வேண்டும். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் கடந்த பல ஆண்டுகளாக கட்சி ஒன்றிணைக்கணும் போராடுறவர். எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய சீனியர்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக ஏன் குரல் கொடுக்கவில்லை? எடப்பாடி பழனிசாமி கிட்ட கடுமையான மிக அழுத்தம் கொடுத்து கட்சி ஒன்றிணைக்கணும் ஓ பன்னீர்செல்வம் அப்படி என்ன பண்ணிட்டாருங்க, நம்ம ஒன்றிணைந்து செயல்படலாம், அப்போ தானே நமக்கு ஒரே எதிரி திமுகன்றோம். அப்போ திமுக வீழ்த்தணும்னா கட்சிக்குள்ளவே பிரச்சனை இருக்குது, கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்ற போது எப்படி நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு மையப்புள்ளியில் யாராவது சிந்தித்தால் பல சீனியர்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள். நீங்கள் அதெல்லாம் கிடையாது. கட்சி வேறு, ஒற்றுமை வேறு, நண்பன் வேறு, நட்பு வேறுங்கிற மாதிரி பல பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகனுடைய சீனியர்கள் அந்த சலசலப்புக்கு காரணம் அந்த பிரிவினை மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கணும், கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கின்ற போது நமக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற போது ஒரு மரியாதை இருக்குங்கிறதுனால யார் எப்படி போனாலும் நமக்கு என்னங்கிற ஒரு தோணியில் போகின்ற போது கட்சி பிளவுபட்டே இருக்கிறதுங்கிறது மற்றவர்களுக்கு இது மிகப்பெரிய சாதகமான ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. அதே போல் தமிழகத்தில் அதிமுக தான் எதிர்கட்சி. அதிமுகனுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. உண்மையாகவே எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரா? மக்களுடைய நலனுக்காக போராட்டத்து களத்திலிருந்து குரல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குது. சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி குரல் கொடுத்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு குரல் கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒன்றும் பெரிய அளவில் குரல் கொடுக்கவில்லைங்கிற மனக்குமுறல் மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த இடத்தை பிடித்திருப்பது பாஜக. அண்ணாமலை இன்னைக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி டாஸ்மாக் ஊழல் இருந்து பல்வேறு போதைப்பொருள், கொள்ளை இப்படி பல விஷயங்களில் குரல் கொடுத்து பேசுகிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதிமுக செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா அதிமுக தான் எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவர்கள் தான் குரல் கொடுக்கணும். ஆனால் அவர்கள் போராட்டத்தை அறிவிக்காமல், போராட்ட விஷயங்களை கையில் எடுக்காமல் அந்த இடத்தை, அந்த ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது பாஜகங்கிறது நம்ம ஒரு கட்சியை பார்க்காமல் யார் இந்த போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்கிறதா நம்ம இந்த இடத்துல மையப்படுத்துமே தவிர இங்கே பாஜக ஆதரவாகவோ இல்லை அண்ணாமலைக்கு ஆதரவாகவோ பேசுறது விஷயம் கிடையாது. இங்கே நம்ம பேசுபொருள் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்புகளை அண்ணாமலை முன்னெடுக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறாரா? இரண்டாவது இடத்துக்கு போவதற்காக, அந்த இடத்தை கையாளுவதற்காக அண்ணாமலை சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறாரா? அவர் சாதகமாக பயன்படுத்தினாலும் சரி, சுயநலமாக பயன்படுத்தினாலும் சரி, இந்த விஷயங்களை கையில் எடுத்து பேசுவது யார்? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான். இதை ஏன் செய்யவில்லைங்கிற ஒரு பக்கம் பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளத்தில் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 2026 பல புதுமுகங்களை களத்தில் இறக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. குறிப்பாக அவருடைய மகன் மிதுன் அவர்களும் சட்டமன்ற வேட்பாளராக களம் காண இருப்பதாக தகவல் வருது. அதே நேரத்தில் புதுமுகங்கள் பல பேர் களத்தில் இறங்குவார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைமுகங்களுக்கே போட்டு போடுவதற்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. புதுமுகங்களை களத்தில் இறக்கினா என்ன நடக்குன்னு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி தெரிந்து செய்கிறாரா, தெரியாத செய்கிறாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் இந்த அளவுக்கு இறங்கி போவதற்கும் அதிமுகவுடைய சீனியர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கணிசமான ஆதரவு தெரிவித்து ஒற்றுமை பலப்படுத்துகிற வகையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பக்கம் ஏன் நிற்க மாட்டிருக்கிறாங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு கூட ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் வைத்திலிங்கம் சசிகலா அவர்களை சந்தித்து கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து பேசினாங்க. அதன் பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வைத்திலிங்கத்தை கிட்ட அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கணிசமாக ஜாலியாக பேசுகிற அந்த விஷயம் நம்ம தொலைக்காட்சி செய்திகளில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? கட்சி ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துவிட்டதா அப்படின்னா
தருணம் வந்து கொண்டு தான் இருக்கிறது, அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் எவ்வளவுதான் இறங்கி போனாலும் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளாமல் எதிர்வினை ஆற்றக்கூடிய சூழலே இருக்கிறார். இது எங்கே போய் முடியுமோங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி கட்சியில் இணைக்கிறதுங்கிறத விட அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் பழையபடி வலுவான இயக்கமாக இருந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு வாய்ப்புங்கிற ஒரு சூழல் இருக்கின்ற போது கட்சி ஒன்றிணைக்கிறதுல என்ன தவறு? இவர் எனக்கு பிடிக்காது, இவர் எனக்கு துரோகிங்க, இவர் விரோதிங்க, இவர் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் கட்சிக்குள்ளே இருந்தாலும் கூட கட்சி ஒற்றுப்படுத்தணும் என பிளவுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு மற்ற கட்சிகளுக்கு இது நம்மளுடைய பலவீனம் அவர்களுக்கு பெரிய சாதகமாக மாறிவிடுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இங்கே ஈகோ கிளாஷை பெரிய அளவில் பேசுகிறது. இந்த ஈகோ கிளாஷை உடைத்து விட்டு கட்சி ஒன்றுபட்டால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஒருவேளை அப்படி ஒன்றுபடாமல் தேர்தலை சந்தித்து புதுமுக வேட்பாளர்களை களத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி மெகா கூட்டணி அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு இறுதி கட்டத்தில் எட்டி இருக்குது பாஜகவுடன் அதிமுக கூட்டணிங்கிறது. அது நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துத்தான் ஆக வேண்டும். அதற்குண்டான பேச்சுவார்த்தையிலையும் ஒரு இணக்கமான சூழலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதிமுக. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கட்சியில் இன்னொரு பக்கம் கூட்டணின்னு வருகின்ற போது கட்சி ஏற்கனவே ஒற்றுமையாக இருந்தால் தான் அதிமுகவுக்கு ஒரு பலமான சூழல் அமையும். இந்த சூழல் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் கூட இருப்பாங்க, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் கூட இருப்பாங்க, சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் கூட இருப்பாங்க. உங்களுடைய மன ஓட்டங்கள் யாருடைய ஆதரவாளராக இருந்தாலும் ஒரு குடையின் கீழ், ஒரு குடைனா அது அதிமுகங்கிற ஒரு குடை, அந்த அதிமுகங்கிற ஒரு குடையின் கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தானே நீங்கள். அப்போது இவர்களுக்கு ஒரு பக்கம் பேசுறது, இவர்கள் ஒரு பக்கம் பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? எடப்பாடி பழனிசாமி பக்கம் பேசுறது அவருடைய ஆதரவாளர்கள் பேசுவார்கள், அது மாற்று கருத்து இடமில்லை. ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாளர் பேசுவாங்க. இங்கே அப்படி பார்க்காமல் கட்சி ஒன்றுபடுகின்ற போது 2026 தேர்தலில் வலுவான ஒரு கட்சியாக மாறுகின்ற போது அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்தும் கூட இந்த விஷயத்தை கையில் எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டு தடுத்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க இவ்வளவு தடை போட்டு கொண்டிருக்கிறார், ஏன் மறுத்து கொண்டிருக்கிறாருங்கிறது மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதிமுகவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், சீனியர்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிந்த விஷயம்தான். இதை சமரச பேச்சுவார்த்தையில் மிக விரைவில் அதிமுக ஒன்றிணையக்கூடிய சூழல் நெருங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறதா நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் இந்த அளவுக்கு இறங்கி போய் பேசுறது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக, மன கும்பலான வருத்தமான விஷயமாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் கட்சி ஒன்றுபடணுங்க, இதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. பொறுத்து பார்ப்போம். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைத்தால் அதிமுக பலமான வலுவான இயக்கமாக மீண்டும் வலுப்பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார்களா, தோல்வியடைவார்களா, யாரை எதிர்ப்பார்கள், யாரை வீழ்த்துவார்கள்ங்கிறத மிகப்பெரிய கேள்வியாக 2026 சட்டமன்ற தேர்தல் நெருக்கடி நிறைந்த கடுமையான தேர்தலாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இணைகின்ற பொழுது திமுகவை வீழ்த்துவதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.